அனைவருக்கும் வணக்கம். நான் ஜெகநாதன் KTV School யூடியூப் சேனல். நம்ம சேனலில் இந்த உயர்கல்வி அட்மிஷன் மற்றும் வேலைவாய்ப்பு தகவலாம் பார்த்துட்ருக்குறோம். அந்த வரிசையில் இந்த வீடியோவிலையும் ஒரு முக்கியமான தகவல் என்னென்னு கேட்டோம்னா, TANCET எக்ஸாம் எழுதியிருக்கோம். 2023 சீட்டாக எழுதியிருக்கோம். இதில் MBA, MCA அண்டு எம்ஆர்க்கு எம்பிளான் இந்த மாதிரி மாஸ்டர் டிகிரி எம்டெக் கோர்சஸ்க்குலாம் இந்த 2 எக்ஸாம் எழுதிருக்கிறீங்க. நான் இந்த பர்டிகுலர் இந்த வீடியோவில் MBA அண்ட் MCA ஸ்டேட்டஸ் என்ன, இப்போ லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷன் என்னன்றது சொல்லி நிறைய பேர் இப்போ கமெண்ட்ஸில் கேட்டிருக்காங்க. ஒரு விளக்கம் சொல்ல தான் வீடியோ. இப்போ TANCET இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம்னா பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி தகவலால் ஷேர் அண்ட் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த ஆல் நோட்டிஃபிகேஷன் பில் பண்ணிட்டு ஆன் பண்ணி வைங்க. அப்போ தான் இந்த இன்ஃபர்மேஷன் உடனுக்குடன் நம்மளுக்கு தெரிஞ்சுக்க முடியும். ஒன்ஸ் வீடியோ ரிலீஸ் ஆச்சுன்னா இன்ஃபர்மேஷன் இமீடியட்டாக கிடச்சிடும். கரெக்டாக அதுக்காக தான் அந்த நோட்டிஃபிகேஷனை ஆன் பண்ணி வைக்க சொல்கிறேன். இப்போ TANCET எடுத்துக்கலாம். TANCETல என்ன ஸ்டேட்டஸ் அப்படிங்கிறது ரொம்ப, அதாவது கவுன்சிலிங் ஆல்மோஸ்ட் இல்லை, ஃபஸ்ட்டு ரவுண்டு கவுன்சிலிங் MCA அண்ட் MBAவுக்கு முடிச்சாச்சு. ஜெனரல் கேட்டகரிக்கு அதுக்கான வேகன்சி ஸ்டேட்டஸ் அப்டேட் பண்ணியிருக்காங்க வெப்சைட்டில். போய்ட்டு வெப்சைட்டில் உள்ள செக் பண்ணிங்கன்னா தெரிஞ்சுக்கலாம். இருக்குது ரொம்ப முக்கியமான தகவல் என்னென்னா, வேகன்சி ஸ்டேட்டஸ் தெரிஞ்சுக்க நிறைய காலேஜில் இன்னும் வேக்கண்டாக இருக்குது, நிறைய சீட்டு MCA MBAவுக்கு. இது ஃபஸ்ட்டு வேகன்சி ஸ்டேட்டஸு. அடுத்ததாக SCA to SC கவுன்சிலிங், அதாவது ஷெட்யூல்டு கேஸ்ட் அருந்ததியர் ஷெட்யூல்டு டு ஷெட்யூல் கேஸ்ட் இவங்களுக்கு வந்து கன்வர்ஷன். SCAவில் அந்த சீட் வேகன்சி உள்ளவங்களுக்கு SCக்கு மாற்றி கவுன்சிலிங் அட்டன் பண்ணலாம். அதுக்கான கவுன்சிலிங் 10/8 ஆகஸ்ட் 10 நடக்குது. MCAவுக்கு காலையில் 10 மணிக்கும் MBAவுக்கு காலையில் 11 மணிக்கும் ஷெட்யூல் பண்ணியிருக்காங்க. மறந்துடாதீங்க. அந்த மாதிரி கன்வர்ஷன் பண்ணுறவங்க போய்ட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக மூணாவது ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங். இது வந்து கவர்மெண்ட் ரூல்ஸ் படி மார்க் ஷீட்டு, உங்கள் ரேங்க் எப்படி இருக்குது, கட் ஆஃப் என்ன, ப்ளஸ் ரிசர்வேஷன் பாலிசி என்ன, இது எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணி தான் அந்த சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங் நடத்துகிறாங்க. இந்த சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங் எப்போ நடக்குது MCAவுக்கு MBAவுக்கு அப்படின்னா 7/8/8 2 தேதிங்க இருக்குது கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் என்னென்னா எப்படி நடக்கும் அந்த கவுன்சிலிங், நீங்கள் ஃபஸ்ட்டு இது கோயம்புத்தூர் போகணும். அது அட்ரஸை கொடுத்துருக்காங்க. அந்த வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கலாம் கவுன்சிலிங் எப்படி அட்டன் பண்ணுறது, என்ன மாதிரி டாக்குமெண்ட்ஸ் வேணும், நிறைய லிஸ்ட் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் நிறைய கொடுத்துருக்காங்க. அது ரொம்ப மறந்துடாதீங்க. டாக்குமெண்ட்ஸ் எடுத்து போகிறதுக்கு யாரெல்லாம் அட்டன் பண்ணலாம், இதுவரை அலாட் ஆனவங்க, இதுவரை அப்ளை பண்ணாதவங்க கூட வரலாம்னு சொல்லியிருக்காங்க. அதாவது TANCET எக்ஸாம் எழுதியிருக்கணும், அப்ளை பண்ணாதவங்களும் வரலாம் அப்படின்ட்டு இருக்காங்க. அதோட சீட்டு இப்போ கிடைக்காதவங்க இந்த மாதிரி, ஸோ இவங்க எல்லாமே இந்த சப்ளிமெண்ட்டில் ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வீடியோ பார்க்குறவங்க, விருப்பம் உள்ளவங்க, MBA MCA படிக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த 7ஆம் தேதி இந்த 8ஆம் தேதி நடக்கிற கவுன்சிலிங்கு கோயம்புத்தூரில் போய்ட்டு அட்டன் பண்ணுங்கள். ஓகேங்களா? அது லிஸ்ட் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வெப்சைட்டில் பார்த்துக்கிட்டா ரொம்ப முக்கியமான தகவல். அடுத்ததாக டாக்குமெண்ட்ஸ் அண்ட் சர்டிஃபிகேட்ஸ் இதான் சொல்லியிருக்கேன். இதில் கிட்டத்தட்ட ஒரு 10-11 டாக்குமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. எந்த டாக்குமெண்ட் முக்கியம், எது முக்கியம் இல்லை அப்படின்லாம் கிடையாது. எல்லா டாக்குமெண்ட்ஸும் நீங்கள் எடுத்துகிட்டு போகணும், மறந்துடாதீங்க. ஸோ இந்த TANCET MBA அண்ட் MCA இதை பற்றின ஒரு லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷன் நிறைய பேருக்கு ரீச் ஆகலை. இப்போ ஏன்னா அட்மிஷன் முடிய போகிற ஸ்டேஜில் இருக்கிறதுனால அவங்களுக்கு இன்னும் வாய்ப்பு கிடைச்சிருக்கு. ஸோ பயன்படுத்திக்கிங்க. ஏன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு, ஐயா எனக்கு சீட்டு கிடைக்கல, சரி எனக்கு தெரியாமே போச்சு, இல்லை எனக்கு நான் ரிஜிஸ்டர் பண்ணாமல் விட்டுட்டேன் அப்படின்னு நினைக்கிறவங்க கூட இந்த கவுன்சிலிங்கில் கலந்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது முக்கியமான தகவல். தேங்க்யூ. அந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆல் நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வைங்க. ஒன்ஸ் அகெயின் தேங்க்யூ ஃபார் ஆல்.